தியானிக்கப்படுற வார்த்தையானது உபாகமம் 16:11. தமது நாமம் விளங்கும்படி தெரிந்துகொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளையும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சன்னதியில் சந்தோஷப்பட்டு அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடவாய். பாருங்க, உன் தேவனாகிய கர்த்தர் தமது நாமம் விளங்கும்படி தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே. நம்ம எந்த சபைக்கு போய் அந்த இடத்துல நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அல்லது எந்த நேரத்திலே, எந்த காரியத்திலே, எந்த அதிசயத்தை அற்புதத்தை செய்து அவர் நாமம் விளங்கும்படி அவருடைய வார்த்தையானது கடந்து வந்து நம்மளை குணமாக்கினது, நம்மளை சந்தோஷப்படுத்திட்டு நம்மளுக்கு விடுதலை தந்துட்டு என்று தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே நீயும் உன் குமாரனும் உன் குமாரத்தியும் உன் வேலைக்காரனும் உன் வேலைக்காரியும் உன் வாசல்களில் இருக்கிற லேவியனும் உன்னிடத்தில் இருக்கிற பரதேசியும் திக்கற்ற பிள்ளைகளும் விதவையும் உன் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதியிலே சந்தோஷப்பட்டு. அப்போ நம்ம இத்தனை பேரும், அதாவது குமாரத்தியும் குமாரரும் நம்மளுடைய சுற்றி இருக்கிற ஒவ்வொருத்தரும் சந்தோஷப்படும்படியாக எந்த காரியம் இருக்க வேண்டும்? கர்த்தருடைய நாமம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாமம் என்றால் நம் வெளிப்படுத்த விசேஷத்துல வேதம் சொல்லுகிறது அவருடைய வார்த்தையானது என்று சொல்லுகிறது, அல்லையா? நாமம் என்றால் அவருடைய வார்த்தை. அப்போ 12வது வசனம் சொல்லுகிறது, நீ எகிப்திலே அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்ய கடுவாய். அப்போ நீ எகிப்திலே, அதாவது தேவனை அறிந்து கொள்ளுகிறதற்கு முன்பாக நமக்கு என்னெல்லாம் ஒரு அடிமைத்தனம், ஒரு எரிச்சல், பொறாமை, கோபங்கள், தர்க்கங்கள், எத்தனையோ ஒரு பொல்லாத நினைவுகளோடு நாம் காணப்பட்டிருப்போம், இல்லையா? அப்படிதானே? அப்படிதானே? அப்படியா இல்லையா? இல்ல, இப்பவும் அப்படியே தானா? நீ எகிப்திலே அடிமையா இருந்ததே. அப்போ அடிமையா என்றால் நம்மளுடைய ஆத்துமாவானது எந்தெந்த மாம்சத்தில் அடிமைப்பட்டிருக்கிறதோ, அப்போ நான் அந்த நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின் படி செய்ய கடவாய். அப்போ நினைத்து அப்படின்றது என்னன்னா, நான் குணமாயிற்றேன், நான் சமாதானமாய் இருக்கிறேன், நான் விடுதலை ஆகிவிட்டேன், எனக்கு சமாதானம் உண்டு என்று நீங்கள் விசுவாசித்தால் மாத்திரம்தான் இவை அடுத்தபடியாக வருகிற கட்டளைகளை நீங்கள் கை கொள்ள முடியும். Hallelujah, give unto him. இன்னைக்கு we are very quiet. ஏன் ஒரு எழுப்புதல் இல்ல? எழுப்புதல் சபையில எதிர்பார்க்கிறீங்க அல்ல, உங்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் வந்தால் மாத்திரம்தான் அந்த சபை வளர்ச்சி அடையும். ஏன் எழுப்புதல் இல்ல? ஏன் ஒரு பப்ளிங் இல்ல? ஏன் ஒரு உற்சாகம் இல்ல? என்னை அழைத்த தேவன் என்ற அந்த உற்சாகம் ஏன் இல்லை? ஏன்னா எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைத்து, நான் இப்படியெல்லாம் இருந்தேனே, நான் இப்பொழுது இப்படி குணமாயிருக்கிறேனே. இந்த நினைவு எப்போ வரும்? குணமாயிருந்தாதான் வரும். குணமான மாதிரி அப்படின்னா வராது. அண்டர்ஸ்டாண்ட்? ஏன் எழுப்புதல் இல்ல சபையில? குணமான மாதிரி. புரிஞ்சுதுங்களா? ஏன் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டம் இல்ல? ஏன்னா குணமான மாதிரி. புரிஞ்சுதுங்களா? அது ஜீர்ணிக்க கஷ்டமா தான் இருக்கும். ஆராய்ஞ்சு பாருங்க. நான் குணம் ஆயிட்டேன், நான் காலூன்றி நிற்கிறேன், எங்க சொல்லுங்க? சொல்லுங்க சொல்லுங்க. அது இல்ல. அது இல்லாததுனா நம்ம இருதயம் கடினமாக இருக்கிறதுனாலதான் நீ எகிப்திலே அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின் செய்ய கடவுள். அப்போ நினைத்து, நான் அடிமையாய் இந்த காரியங்களிலே இருந்தேனே, நான் இத்தனை காரியங்களிலே நான் விடுதலை அடைந்தேனே,
நான் அடைந்த இந்த வெற்றியானது சுகமானது என்னை மீண்டுமான அடுத்த கட்டளைக்குள்ளே கடந்து போக செய்கிறது. புரிஞ்சுதுங்களா? See, we are quiet. We are very quiet. நம்ம அமைதியா இருக்கோம் அப்படின்னா குணப்பட்டுட்டோம்னு அர்த்தம் கிடையாது. நம்ம குணப்பட்டுட்டோம்னா நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போம். யாருமே போயிட்டு இயேசுவை பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. உங்களுக்கு இந்த வசனம் வேணும், இந்த வசனம் வேணும் அப்படின்னு நம்ம கிட்ட ஒரு சுவிசேஷத்தை சொல்ற அளவுக்கு இருக்க மாட்டோம். நம்ம போய் மத்தவங்க கிட்ட சொல்ற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்போ நீ எகிப்திலே அடிமையா இருந்ததை நினைத்து, சோ அந்த நினைத்துன்ற இடத்துலதான் தேங்க்ஸ் கிவிங். என்னது தேங்க்ஸ் கிவிங்? எப்படி நினைத்து? அப்போ உடனே தேங்க்ஸ் சொன்னீங்கன்னா ஆஃபரிங் நினைச்சுக்காதீங்க. சூத்திரம் சொல்றது, ஆண்டவரே நான் இப்படி இருந்தேன், ஆண்டவரே என்னை இப்படி மாத்தினீங்க சுவாமி, அதற்காய் நன்றி. என் வாழ்வு இப்படி இருந்தது, என்னை இந்த சூழ்நிலைக்கு கொண்டு வந்தீர். என் வாழ்க்கையில இப்படி எல்லாம் இருந்தது, நான் அதுல இருந்து என்னை நீங்க தூக்கி எடுத்தீங்க. உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரிகிற எத்தனையோ ரகசியங்கள் உங்கள் இருதயத்திலே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இல்லையா? எகிப்திலே நினைத்து நான் அடிமையா இருந்தது என்னை குணமாக்கினாரே. அப்ப இந்த சூழ்நிலையிலிருந்து நான் மீண்டும் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டுமே இல்லையா? நான் அநேகருக்கு என்னுடைய சத்தியம் என்னது, நான் என்ன சொல்ல, என் பாத்திரம் நிரம்பி வழிந்துட்டு அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறான். இன்னைக்கு ஏன் சங்கீதக்காரனை நம்ம அவ்வளோ போற்றுகிறோம், ஏன் சங்கீதத்தை வாசிக்கிறோம்? ஏனென்றால் அவ்வளவு ஒரு வித்தியாசமா இருந்த ஒரு கேரக்டர் மாறினதுனாலே அவன் சொல்கிறான், என் பாத்திரம் நிரம்பி வழியிற்று. எதனால வழிந்துட்டு? சமாதானத்திலே வழிந்துட்டு, சந்தோஷத்திலே நிரம்பி வழிந்துட்டு, ஆசீர்வாதத்தினாலே நிரம்பி வழிந்துட்டு, போராட்டங்களும் போர்களையும் விட்டு விலகி அவன் இச்சையிலிருந்தும் எல்லாவற்றிலிருந்தும் அவன் விடுதலையாகி, அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி, அதனால்தான் அவன் சொல்றான், என் பாத்திரம் நிரம்பி வழிந்துச்சு அப்படின்னு. உன்னதமான தேவனை இன்னொரு சங்கீதம் என்ன சொல்லுகிறது? மறைவில் நிற்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தான் நான் அப்படி தங்குறேன் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்குள்ளே வருகிறது. அதான் பாருங்க, அந்த சங்கீதங்களை நாம் வாசிக்கும் பொழுது அது சந்தோஷத்தை தருகிறது. அப்போ ஓகே, அப்படி என்றால் இயேசு நமக்கு என்ன சொன்னார்? அப்போ நம்ம அடிமைத்தனத்திலிருந்து நம்ம வெளியே வந்துட்டோம், அடுத்தது கை கொள்ள வேண்டும், இவைகளின்படி எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு இயேசு கிட்ட சிஷ்யர்கள் கேட்கிறாங்க. இந்த பிரதானமான விஷயம் என்ன ஆண்டவரே, நீங்க எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது மத்தேயு 22:36 வரைக்கும் வாசிங்க. பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முதலாம் பிரதான கற்பனை. இதற்கு ஒப்பாய் இருக்கிற இரண்டாம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக. சிஷ்யரானவர்கள் சொல்லுகிறாங்க, எகிப்திலிருந்து நாம் அடிமைத்தனத்திலிருந்து நாம் விடுதலையாகி விட்டோம் என்ற எண்ணத்திலே அந்த சிஷ்யனானவன் என்ன கேட்கிறான்? போதகரே, நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்டான். அப்போ உபாகமும் அந்த யாத்திராமும் இதெல்லாம் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக காரியங்கள் இருக்கு. எனக்கு அதுல ரொம்ப விருப்பமான ஒரு விஷயம், என் மனதை தொட்டது. அதாவது ஒரு வீடு கட்டும்போது அதுல நீங்க மாடிக்கு போறதுக்கு ஒரு படிக்கட்டு இருக்குன்னா அந்த படிக்கட்டுக்கு பிடிசவர் வரைக்கும் நீங்க வைக்கணும். அந்த பிடிசவர் வைக்கலன்னா அதுல இருந்து ஒருத்தன் தவறி விழுந்துட்டானா நான் அந்த ரத்த பையன் ஒன்னு எடுத்து கேட்பேன். மாடி மொட்டை மாடிக்கு பிடிசவர் வைக்கணும், அதுல இருந்து யாராவது ஒருத்தர் விழுந்துட்டா நான் உன்னை கேட்பேன் அப்படின்ற. அப்போ சின்ன விஷயம் தான் அது. வீடு கட்டிட்டோம், பட்ஜெட் பத்தல, மாடி படி வச்சுட்டோம், செவுறு கட்ட காசு இல்லை, மேல சுத்தி செவுறு கட்ட வாசல்ல இத காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள போகக்கூடாது. வாட் ஐ ஃபெல்ட் திஸ், எல்லாத்தையும் முழுமையா செய்து அதுக்கப்புறம் அங்க போனா என்ன ஆகும்? நியாயப்பிரமாணத்தின் ஒரு சின்ன விஷயத்தை நம்ம கை கொண்ட மாதிரி. அப்போ அந்த சிஷ்யர்கள் கேட்கிறார்கள், நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமான
பிரதானமானது. அப்ப நிறைய இப்படி பாருங்க, அப்படி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா உபாகமம், யாத்திராகமம், ஆதியாகமம்லாம் வாசிச்சு பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயங்கள். அது நீங்க வாசிக்க தான் உங்க இருதயத்திலே அது வந்து விழும். நீங்க சும்மா அப்படியே கதை படிக்கிற மாதிரி படிச்சீங்கன்னா அதெல்லாம் எதுவுமே விழாது. அதுல நிறைய சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கு. அதுல எல்லாமே எஸ் நான் இதை செய்ய வேண்டும் நீங்க நினைச்சாதான் அந்த பரிபூர்ணத்துக்குள்ள கடந்து போகும். அப்போ அந்த பரிபூர்ணத்துக்கு கடந்து போவதற்கு நியாயப்பிரமாணத்திலே எந்த கற்பனை பிரதானமானது என்று கேட்கிறார். அப்போ அவர் சொல்லுகிறார், இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. இப்ப நான் சொன்னேன் பாருங்க, இந்த சின்ன ஒரு கைப்பிடி செவரு, இதுதாங்க முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும். அந்த சின்ன விஷயத்தை கூட செய்ய வேணும் என்று தூண்டுகிற தூண்டுதல் தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கற்றுத்தந்தவை. புரிஞ்சுதுங்களா? இப்படி நிறைய விஷயம் இருக்கு. உன் தகப்பனுடைய மனைவியை நீ வந்து சேர்த்துக்க கூடாதுன்னு இருக்கு. ரொம்ப இதெல்லாம் வந்து இப்படி கூட உலகத்துல இருக்கான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இன்னைக்கு பேப்பர்ல படிக்கிறோம். சின்ன சின்ன விஷயங்கள் தான், நிறைய விஷயங்கள் இருக்கு. பைபிளை வாசிங்க, வேதத்தை வாசிங்க, பழைய ஏற்பாடை வாசிங்க, புதிய ஏற்பாடை வாசிங்க. பாவம் இல்லாமல் இருப்போம். நான் பாவம் இல்லை என்று நினைக்கிறவன் தவறான காரியம். நமக்குள்ளே பாவம் உண்டு, பாவ செயல் உண்டு, அவநம்பிக்கைகள் உண்டு, அவ்விசுவாசங்கள் உண்டு. இதிலிருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும் என்றால் அனுதினமும் பழையதையும் புதியதையும் நீங்கள் வாசித்து 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 வர வேண்டும். ஹல்லேலூயா. நான் வாசிச்சுட்டேன். நிறைய ஊழியக்காரங்களுக்கு நான் ஊழியக்காரங்களை பத்தி சொல்றதே இல்லை. நம்ம வாசிச்சுட்டோம், எனக்கு எல்லாமே தெரியும், இல்ல கர்த்தருடைய நான் வந்து விசுவாசி, எனக்கு எல்லாமே தெரியும், அந்த நினைவுக்குள்ளே நீங்க வராம இருங்க. ஏன்னா you have not learned much yet. அதாவது இன்னும் நம் எல்லாவற்றையும் கற்றுக்கொள்ளவில்லை. ஹல்லேலூயா. அப்போ அவர் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு மனதோடும் அன்பு கூர்வாயாக. ஏன் அன்பு கூர்வாயாக? கீழ்ப்படியவாயாக, செய்வாயாக அப்படின்னு ஏங்க அவர் சொல்லல? இல்லங்க, சொல்லுங்க. அன்பு கூர்வாயாக ஏன் அப்படி இருந்தது? சரிங்க, அவன் ரொம்ப ஒரு பெரிய தப்பு பண்றான், ஆனா உங்களுக்கு அடிக்க மனசு வரல. ஏன்? அன்பு. இப்ப நன்றாக கற்றுக்கொள்ளுங்கள். வாழ்க்கையிலே மிக துக்ககரமான அல்லது துக்க நாளாக அல்லது அநேக துன்பங்கள் நம் வாழ்க்கையிலே வரும்பொழுது நாம் அந்த கடினத்தை இருதயத்தை தேவனிடத்தில் காட்டாமல் அன்புள்ளவர்களாய், அதாவது கர்த்தருடைய கற்பனையிலே நான் இன்னும் நிலைத்து நிற்பேன் என்கிற எண்ணம் தான், அந்த எண்ணம் தான் உன் முழு மனதோடு அன்பு செய்வது. Hallelujah, give unto him. See, when you are in hard times, அதாவது எனக்கு விடுதலையே இல்லையோ, நான் இப்படியே தான் இருப்பேனோ, என் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு நான் போக மாட்டேனோ, நான் என்ன செய்யறதுன்னு நீங்க கேட்கிற நேரத்திலே இந்த வேதாகமத்தை எடுத்து வாசித்து பாருங்கள். அந்த அதில் வருகிற ஒரு காரியம்தான் நீங்கள் அதன்படி செய்கிறதான் அன்பு கூர்வாயாக என்று வேதவசனத்துக்கு அர்த்தமாயிருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? வேண்டும் ஆண்டவரே, இந்த சூழ்நிலையில நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அந்த கற்பனைக்குள்ளே கடந்து போக வேண்டும். அதற்கு கற்பனைகள் இருதயத்திலே இருக்க வேண்டும், கட்டளைகள் இருதயத்திலே இருக்க வேண்டும், நியாயங்கள் கர்த்தர் இருதயத்திலே இருக்க வேண்டும். See, we are very hard nowadays. Why you are so hard? நம்ம ரொம்ப ஹார்டா இருக்கும். ஏன்னா ஒரு சோதனை அவர் வைக்கும் பொழுது, நீங்க எது வசனம்? எசேக்கியேல் 3வது அதிகாரம் வசனம் வாசிங்க. நீதிமானை பத்தி வாசிப்போம். ஏன்னா நம்ம எல்லாம் நீதிமான். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் போது நான் பாருங்க, அங்க என்ன வசனம் சொல்லுகிறது? அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு. அப்போ நீதிமானும் நீதியை விட்டு, புரியுதுங்களா? நம்ம தானே நீதிமான். கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவோம்? நீதியை விட்டு திரும்பி, புரியுதுங்களா? நம்ம தப்பு செய்வோம். நான் தப்பே செய்ய மாட்டேன், ஐ ஆம் கிரேட்,
I am a very good Christian. No, we are not. Our God is a graceful God. அவர் ரொம்ப கிருபை உள்ள தேவன். அவருக்கு கோபமே கிடையாது. தப்பு பண்ணா அடிப்பேன் அப்படின்ற மிரட்டலே கிடையாது. கோபப்படவே மாட்டார், கோபத்தை காட்ட மாட்டார். அதுக்கு பதில் நீ என் பைபிளை படிச்சு பாரு, அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வருவேன் தான் சொல்வார். I give you more grace. இந்தா நீ திருப்பி வாசி அப்படிம்பார். நான் அதை கீழே வரேன் பாருங்க. எசேக்கியேல் அதை படிங்க, 20வது வசனம். அப்படியே நீதிமான் தன் நீதியை விட்டு திரும்பி நீதிகேடு செய்யும் பொழுது நான் அவன் முன் இடரலை வைக்கும் போது, நீதிமானுக்கு யார் இடரலை வைக்கிறார்கள்? கர்த்தர் இடரலை வைக்கும் போது அவன் சாவான். நீ அவனை எச்சரிக்காதபடியினாலே அவன் தன் பாவத்திலே சாவான். பாருங்க, அவன் சாவான். ஆனா எதுல சாவக்கூடாது? பாவத்துல சாவக்கூடாது. அப்போ பாவத்திலே சாவாதபடிக்கு உங்கள் ஊழியக்காரர் அல்லது பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையானது நம்மளை குணப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. புரிஞ்சுதுங்களா? அதற்காக தான் இந்த பரிசுத்த நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தான் காத்திருப்பு நாளான நேற்றைய தினம் இருக்கிறது. அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த 2 தினமும் நான் நாளைய தினத்தில் என் தேவனுடைய ஆலயத்துக்கு செல்ல போகிறேன், அந்த வார்த்தையை நான் கேட்க வேண்டும், அதன்படி நான் காணப்பட வேண்டும் என்று நேற்றிலிருந்தே நீங்க வெயிட் பண்ணாதான் இன்னைக்கு நீங்க கிடைக்கிற வார்த்தை உங்க இருதயத்துல பதியும். இல்லைன்னா யூ ஆர் டயர்ட். ஐ நோ எவ்ரிதிங். ஐ நோ எவ்ரிதிங் ஃபீல் வந்துடும். எஸ், ஐ நோ எவ்ரிதிங். பட் நான் பார்க்கறது ஐ see lot of tired. You know why we are tired? It's not because you are working, but we are sinners. We are sinners. See, you are tired because you are sinning against God's word. ஆராய்ந்து பார்த்தீங்களா தெரியும் உங்க இருதயத்துல சோர்வு ஏன் வருகிறது என்றால், சரீர சோர்வு வேறங்க. அது நீங்க நல்ல ஒரு குளுக்கோஸ் 2 டம்ளர் குடிச்சு பாருங்க, லெமன் ஜூஸ் குடிச்சு பாருங்க, குப்புன்னு பேச. ஆனா சோர்வா இருக்கீங்களா? ஒரு எழுச்சி இல்லையா இருதயத்துல? ஏன்னா பாவம் நிறைய அங்க இருக்குது. நமக்கு பாவம் இல்லை என்று போவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள்ளே இராது. இருக்கிற சத்தியம் கூட வெளியே போயிடுங்க. அவர் எவ்வளவு அழகா அந்த வார்த்தையை பாருங்க, வஞ்சிக்கிறவளாய் இருப்போம், சத்தியம் நமக்குள்ளே இராது. அப்படின்னா அங்க சத்தியம் இருந்திருக்கிறது. பாவ சுபாவம், எண்ணங்கள், சிந்தனைகள், இருதயத்தில் காணப்படுகிற விரோதங்கள்னாலே அங்க என்ன இருக்கிறது? சத்தியம் நமக்குள்ளே இராது. சத்தியம் அப்படியே தழுவி போயிட்டே இருக்கும். அது ஞாபகத்துக்கு வராதுங்க. ஞாபகம் ஓட்டுறது பரிசுத்த ஆவியானவர். நினைப்பூட்டுதல் அங்கே இருக்காது. பரிசுத்த ஆவியானவருடைய இன்னைக்கு அநேகர் ஏன் அப்படியே ஹார்ட்டடா இருக்காங்கன்னா, நினைப்பூட்டுதல் இல்லை. ஏன் நினைப்பூட்டுதல் இல்லைன்னா, நம்மளை நாமே வஞ்சிக்கிறோம். எஸ், ஐ எம் ரைட் இன் எவ்ரிதிங், ஐ எம் கரெக்ட் இன் எவ்ரிதிங், ஐ எம் டூயிங் ரைட்லி, நான் கரெக்டா தானே இருக்கேன். நினைப்பூட்டுதல். we take promise. ஆண்டவருடைய வசனத்துல நான் இதெல்லாம் நான் செய்ய வேண்டும், நான் இப்படியெல்லாம் இருக்க வேண்டும் நம்ம நினைப்போம். ஆனா பாவம் இல்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன், நான் கரெக்டா தான் இருக்கிறேன்னா நமக்குள்ள நினைப்பூட்டுவதற்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கே நினைப்பூட்ட மாட்டார். அதனாலதான் நமக்கு ஆலயத்துக்கு வர்றதுக்கு சோர்வு, விசுவாசிக்கிறதுக்கு சோர்வு, இந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வர்றதுக்கு சோர்வு. எந்த சூழ்நிலையில? இந்த கடினமான நாட்கள்ல இந்த விடுதலை ஆவதற்கு. ஏன்னா நம்ம மனசு அடுத்தது போனோம் அப்படிதானே சந்திரா? அடுத்தபடியா நல்லா இருக்கணும் தானே எண்ணம் பண்ண வருது. ஆமா. அப்ப அடுத்தபடியா எந்த வசனத்துக்கு கீழ்ப்படியலாம்னு யோசிச்சிருக்கீங்களா? இல்ல இல்லையா? அப்படி வருதா அப்படி யோசிக்கிறோமா? பாருங்க, யாருமே இல்ல, யாருமே சொல்றல. நான் இந்த சூழ்நிலையில இருந்து இப்படி வர்றதுக்கு அடுத்த வசனம் எனக்கு இது வேணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறது இல்லையே. அடுத்தது நான் என்ன செய்யணும், நான் எந்த வசனத்தை பற்றி கொள்ள வேணும் அப்படி யோசிக்கிறோமா? இல்ல. இந்த உழைப்புல இன்னும் அடுத்த கட்டம் எங்க போனோம், நான் இன்னும் அடுத்த கட்டமா பணம் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு வேணும், இதுல எவ்வளவு நேரம் நான் விசுவாசம் இல்லை என்றால் நான் என்னை நானே வஞ்சிக்கிறவளாய் இருக்கிறேன். நான் அடுத்த வசனத்துக்குள்ளே கடந்து செல்லவில்லையே. அது எனக்கு நேரிடும் என்று கர்த்தர் எனக்கு நேரிட செய்வார், அந்த நன்மையை செய்வார் என்று நான் சிந்திக்கவில்லையே. புரிஞ்சுதுங்களா? அப்போ என்னிடத்தில் நான் எப்படி அன்பு கூற வேண்டும்? நான் இப்ப சொன்னேன் பாருங்க,
எனக்கு ஒரு 8 மணி நேரம் வேலையில எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் சம்பாதிக்கிறேன். ஆனால் எனக்கு இந்த 8 மணி நேரத்துல எனக்கு 4000 ரூபாய் பணம் சம்பாதிக்க வேண்டும். அதற்காக நான் இன்னொரு 8 மணி நேரம் நான் வேலை செய்யணும்ன்றது இல்ல. இந்த 8 மணி நேரத்துல நான் வேற என்ன செய்தா நான் 4000 ரூபாய் சம்பாதிப்பேன். இந்த ஞானம் எங்கிருந்து வருகிறது? இந்த அறிவு எங்கிருந்து வருகிறது? நீதிமொழிகள் 1:7 வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆடம்பம், மூட ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறான். அடுத்த வசனம், பயப்படுற எல்லா காரியத்தையும் ஆண்டவரை முன்வைத்து, கர்த்தரை முன்வைத்து. அப்ப என்னது? நாமம் விளங்கும்படி. அப்ப கர்த்தர் என்றால் அந்த பிம்பம் அல்ல, தாடி வச்சவர் இல்ல, அவருடைய வார்த்தையை முன்வைத்து. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாமம் விளங்கும்படி, அப்படித்தானே வாசித்தோம் முதல்ல. அப்போ அந்த நாமம் என்றால் கர்த்தருடைய வார்த்தையை முன்வைத்து அவர் அதற்கு பயந்து நடந்து, அப்பொழுது இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர வேண்டும். உன்னுடைய அவ்விசுவாசம் நீங்கத்தக்கதான உணர்வை அடைய வேண்டும். உணர்வை உணர்ந்து விவேகம். விவேகம்னா என்னன்னு தெரியுமாங்க? விவேகம்னா டக்குன்னு எடுக்கிற முடிவில் நீதியாய் எடுக்கிற முடிவு. அப்போ பிரசன்ட் உடனே இப்போ ஒரு செயல்பாடை செய்ய வேண்டும். அந்த செயல்படுத்துகிறதுல நீதியாய், நியாயமாய், நிதானமுள்ளதாய் செயல்படுத்துகிறதா விவேகம். இம்மிடியட்லி டூயிங் சம்திங், ஒரு காரியத்தை உடனே நம்ம செய்யணும், ஆனா அதுல நீதி இருக்கணுமே, அந்த காமன் சென்ஸ். அப்ப அந்த காமன் சென்ஸோட செய்யறது என்னது? விவேகம். அடுத்தது நீதி, அடுத்தது நியாயம், அடுத்தது நிதானம். புரியுதுங்களா? ஆனா நமக்குள்ள என்ன நினைக்கிறோம்? பாவம் இல்லை என்று எப்படி நினைக்கிறோம்? என்ன முதல் வசனம் நம்ம வாசிச்சோம், உபாகமம். எகிப்து தேசத்தில இருந்து நம்ம புறப்படும் போது என்ன விட்டோம்? எல்லா பாவ சுபாவத்தை விட்டு நம்ம என்ன பண்ணினோம்? நீ எகிப்தில் அடிமையா இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கை கொண்டு இவைகளின் படி செய்வாயாக. அப்போ எகிப்தில் இருந்த அடிமை என்னது? அவ்விசுவாசம். நான் கர்த்தருடைய வசனத்தை இருதயத்தில் வைக்காமல் அதன்படி விவேகமாய், நியாயமாய், நீதியாய், நிதானம் உள்ளவனாய் நடக்காமல் இருந்ததுனாலே அநேகத்தை இழந்தேன், அநேக நிம்மதி இழந்தேன், என்னுடைய செயல்களை இழந்தேன், அல்லது நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்டை இழந்திருக்கலாம். இந்த எல்லா சூழ்நிலையிலிருந்து நம்ம திரும்பி கட்டப்பட்டது எங்க? கர்த்தருடைய கற்பனையிலும் கர்த்தருடைய கட்டளைகளையும் நாம் கை கொள்ளும் போது, இல்லையா? அதை கை கொண்ட பொழுது. அப்போ இரண்டாவதாக இயேசு என்ன சொல்கிறார்னா, உன்னை நீ நேசிப்பது போல பிறரை நேசி. அப்பனா உன்னை நீ எப்படி நேசிக்க வேண்டும்? நான் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய கற்பனையையும் கட்டளைகளையும் நான் கை கொண்டு நியாயம், நீதி, நிதானத்தோடு, விவேகத்தோடு செயல்படுத்துகிற போது போல அவனும் செயல்பட வேண்டும் என்று நான் அவனை கையாள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? திருப்பி சொல்லுங்க. நான் என்னை நேசிப்பது போல அப்படின்னா, இன்னைக்கு we see lot of split in the family, especially between the husband and wife, and because of that split the children also are different, isn't it not? அப்படிதானே? ஏன்னா the husband, the head of the family should think, நான் நிதானமாக, நான் நீதியாக, நான் நியாயத்தோடு, விவேகத்தோடு நான் இருக்க வேண்டும் என்று அவன் நினைத்து, அங்கே அவன் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்திலே செல்ஃபிஷாக, அதாவது சுயநலம் அற்றவனாய் காணப்பட்டு அவன் எல்லா காரியத்தையும். மனைவி யாரு? பலகீனமானவள். ஸ்ரீ எங்க பலகீனம்னு எங்க வேதத்தில் இருக்கா? கிடையவே கிடையாது. மனைவி ஆன பிறகுதான் புருஷனின் மித்தம் பலகீனமாகிறாள். நீங்க நல்ல வேதத்தை வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஸ்ரீ பலகீனமானவள் என்று எங்கேயுமே வேதத்துல கிடையாது. மனைவி ஆனவள் பலகீனமானவள். அப்போ அவ எங்கே பலகீனப்படுகிறாள்? ஒரு புருஷன் தலை என்று இருக்கிறவன் சுபாவத்தினாலே அவள் பலகீனப்படுகிறாள். நல்லா எடுத்துக்கோங்க. இன்னைக்கு men, you husbands, புருஷர்கள் மனைவியை பலகீனப்படுத்தி இருக்கிறீர்கள்.
புரிஞ்சுதுங்களா? எந்த இடத்துல பலகீனப்படுத்தினோம் என்று நீங்கள் தேவனிடத்தில் பேசி அவர் சொல்லுகிற அந்த வசனத்தின்படி நீங்கள் உங்கள் மனைவியை கையாண்டுவீர்களானால் அவர்கள் பலகீனமாக இப்போ அவங்க பலகீனம் ஆறுது மட்டும் இல்லைங்க, அவங்க உங்களை திருப்பி எடுத்து தூக்கி மொத்தமா கவுத்துருவாங்க. அவங்களுக்கு இப்ப பாருங்க, நான் தப்பா நினைச்சுக்காதீங்க, இன்னைக்கு நிறைய இடத்துல ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ரிலேஷன்ஷிப் நல்லா இல்லாத காரணம் நீங்க மனைவிய பலகீனப்படுத்துறீங்க. புருஷர்கள் அல்லது வீட்டில் உள்ள தலைமை வைக்கிறவர்கள் எல்லாவற்றிலும் நிதானம் உள்ளவர்களாய், உண்மை உள்ளவர்களாய், உத்தமம் உள்ளவர்களாய், நியாயம் உள்ளவர்களாய், பிறருக்கு செய்கிற காரியம் தன்னைத்தானே நேசிப்பது போல பிறனை நேசி என்று சொல்லுகிற அந்த வார்த்தை, பிறனை நேசி என்று நான் உன் பிள்ளைகள் காண வேண்டும். அம்மா எப்பவுமே அப்பா நீதியா தானே எல்லாத்தையும் செய்திருக்காரு. அப்பா நீதி கேட்டாவே பேச மாட்டாரு. அம்மாவோட சண்டை போட்டதே கிடையாது. எங்க அப்பா எல்லாத்திலயும் கரெக்டா இருந்தாரு அப்படின்னு சொல்லுகிற அந்த பரிசுத்த சந்ததியை உருவாக்கும்படியா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அந்த சந்ததியை உருவாக்குறதுக்கு தெரிந்து கொண்ட போது ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ உன்னை நேசிப்பது போல பிறனை நேசி. ஏங்க மொத்த புக்கையே அவர் ஃபர்ஸ்ட் சொன்னது என்னன்னா, உன் தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும். பலம் ஏங்க பலம் ஏங்க? ஒரு வசனத்தை கீழ்ப்படிய வேண்டும் என்றால் அதற்கு ஆத்மார்த்தமான எண்ணம், அந்த எண்ணம் தான் பலம். புரிஞ்சுதுங்களா? ஆத்மார்த்தமான அப்படின்னா இருதயத்திலே அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு அந்த வசனத்தை நான் கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கிற அந்த நிதானமான சிந்தனை, அதை செயல்படுத்துவதுதான் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு சிந்தையோடும் உன் தேவனை நீ நேசிக்கிறாய். அப்போ தேவனை நீ நேசிக்கும் பொழுது உனக்கு என்ன இருக்கிறது? வெறும் அன்பு தாங்க இருக்கிறது. மத்தேயு 21, 28, 29, 30 இருக்கணும். அவர் 2 குமாரரிடத்தில் சென்று ஒரு தகப்பனானவன் மூத்தவன் இடத்தில் சொல்லுகிறான், நீ போய் இந்த வேலையை செய்யணும். பாப்பா எப்ப பார்த்தா என்னையே அனுப்பிட்டு அவன்கிட்ட சொல்லுங்களேன், என்னையே அனுப்பிட்டு இருக்கீங்க, நான் ஏன் போனேன், நான் ஏன் செய்யணும், நான் போய் படுக்க போறேன் அப்படின்றான். ஆனா கொஞ்ச நேரத்துல வீட்டுல இருந்தே இருந்துச்சு அப்படின்னு போய் அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டு வரான். ஆனா 2வது பையன் சொல்றான், நான் போக மாட்டேன், என்னால முடியாது, நான் செய்ய, நான் போறேன், சரிப்பா, உடனே கீழ்ப்படிவான். இல்லப்பா நான் உடனே இல்ல நான் செய்யறேன்ப்பா, ஆமாப்பா நான் செய்யறேன், தோ இப்ப போயிடுவேன், 10 மினிட்ஸ்ல போயிடுவேன். ஆனா அவன் போய் படுத்து தூங்கிடுவான். அவன ஆண்டவர் கேட்கார், இவ்விருவரில் நேசிக்கிறதான எண்ணம் உள்ளவர்கள் மட்டும்தான் தேவ ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியும். இல்ல எவ்வளவு அழகா ஆண்டவர் உடனே சொல்லிட்டாரு, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யம். ஏன்னா பரிசேயர்கள் என்ன சொன்னாங்க, ஐயோ இவன் அவன் வீட்டுல போய் சாப்பாடு சாப்பிடுறான், அவங்க வீட்டுல தான் இருக்கான், ஏசு அவங்க வீட்டுல தான் இவங்களோடயே சேர்றான் அப்படின்னாங்க. ஏன் ஏசு அவங்களோட இருந்தாருன்னா நம்மளோட ஏன் இருக்கிறாரு இன்னைக்குன்னா, we are sinners but we became righteous in his word. நாம் கர்த்தருடைய வசனத்திலே நான் நிற்க வேண்டும் என்கிற எண்ணம் எனக்குள்ள, அந்த நீதியான எண்ணம் இருக்கிறதுனாலே நான் நீதிமான் ஆக்கப்பட்டு நான் தேவனுடைய கிருபைக்குள்ளே காணப்படுகிறேன். யாருக்கு கிருபை மேல கிருபை வரும்? பாவம் பெருகிற இடத்தில் கிருபை மேல் கிருபை வரும். அப்போ அடுத்தபடியாக லூக்கா 7வது அதிகாரம் 40, 41, 42, 43. அவர் ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டு இருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாய் இருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான், அதை சொல் என்றார். அடுத்தது சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர் 2 பேர்கள் கடன் பட்டு இருக்கிறார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் கொஞ்சமாக ஒரு வெள்ளிக்காசு. 2 பேரும் திரும்பி செலுத்த முடியவில்லை என்று சொன்ன பொழுது அவன் அங்கே மன்னிக்கப்படுகிறார்கள்.
மன்னிக்கப்பட்ட போது அவர் சொல்றார், யார் இதுல ரொம்ப ஆண்டவரை பார்த்து தேங்க்யூ 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 சொல்லுவாங்க அப்படின்னு கேட்கிறார் இயேசு. உடனே அவர் சொல்றார், அந்த முதல் 500 ரூபாய் கொடுத்தவன் தான் 500 ரூபாய் கொடுக்க முடியாம போனவன் தான் ரொம்ப சந்தோஷப்படுவோம். இந்த நிலையில தாங்க நம்ம இருக்கோம். நம்ம அப்படி இருந்தோம்னா நம்மளுக்கு கிருபை கிருபை கிருபைன்னு சொல்ற இந்த கிருபை எப்படின்னா சொல்றேன் பாருங்க. 500 ரூபாய் என்பது மிகுதியான வெள்ளிக்காசு. அடுத்தது என்ன காசுங்க? 50 வெள்ளிக்காசு. 50 என்பது சிறு வெள்ளிக்காசு. இப்போ 500 ரூபான்றது அவனுடைய 10 வருட வருமானமா இருக்கலாம் சேர்த்து கட்டணம்னா. 50ன்றது ஒரு வருஷத்தை தான் இருக்கலாம். அப்போ அந்த 500 ரூபாய் அவன் மன்னிச்சுட்டான்னு சொல்லும் பொழுது உடனே என்ன பண்றான்? அவன் என்ன பண்றான்? ஐயோ ஆண்டவரே நன்றி அப்படி சொல்லுகிற எண்ணம் ஏன் வருகிறதுனா, இங்க கர்த்தர் யாருக்கு ஒப்பிடுகிறார் என்றால் ஆயக்காரனையும் வேசி மார்க்கத்தானையும் இந்த இடத்துல ஒப்பிடுகிறார். அதாவது நான் பாவம் செய்திருக்கிறேன், என் பாவத்தை நீ மன்னித்தீர் என்று சொல்லும் பொழுது அவர் நிதானம், சமாதானம், சந்தோஷம், விவேகம், புத்தி, ஞானம் இவைகளை அவர் கிருபையினாலே தருகிறார். நான் தரேங்க நான் தரேங்க நான் தரேங்க நீங்க சொல்லிக்கிட்டே ஏமாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா அங்க நிதானம், சமாதானம், சந்தோஷம், விவேகம், ஞானம், அறிவு, புத்தி அற்றவர்களாய் காணப்படுவோம். புரிஞ்சுதுங்களா? அப்போ அந்த இடத்துல அவன் ஏன் என்னுடைய பாவம் என்னை மன்னித்தீரே நன்றின்னு ஏன் சொல்றானா? இட்ஸ் a big thing. நிறைய இன்னைக்கு சபைகளிலே ஏன் ஜனம் இல்லை, சபையில ஏன் எழுப்புதல் இல்லைன்னா, we all feel நான் நீதிமான், I am righteous, என் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, அதனால இந்த வாரம் போன நானும் பரவாயில்ல, அடுத்த வாரம் போனா போதும். அதுவே ஐயோ நான் பாவம் செஞ்சுட்டேன், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த வாரம் முழுக்க தப்பா பேசினேன், நான் இந்த வாரம் முழுக்க தேவையில்லாதது பேசினேன், நான் இந்த வாரம் முழுக்க நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இதை மாதிரி பண்ணிட்டேன், அப்படி பண்ணிட்டேன் நீங்க உணர்ந்தீர்களானால் ஆயக்காரனை போல, வேசி மார்க்கத்தானை போல தேவனுடைய ராஜ்யத்தை நீங்கள் சீக்கிரமாக பிரவேசிப்பீர்கள். இன்னைக்கு தூக்கம் வருது. ஏன் தூக்கம் வருதுன்னா, அந்த பாவ உணர்வே இல்லை. we sleep, our heart has slept, our soul has slept. புரிஞ்சுதுங்களா? we feel sleeping. எல்லாம் முடிஞ்சிச்சு. ஏன்னா கைக்கும் வயருக்கும் கரெக்டா இருக்கு, போதுன்ற எண்ணம் வந்து கரெக்டா வீடு ஓடுதுப்பா, எப்படியோ வாடகை கட்டிடுறேன்ப்பா, கரண்ட் பில் கட்டிட்டேன்ப்பா, சாப்பிட்றேன்ப்பா, போதும்பா, அப்படிதானே? இல்லைங்க. நீதிமானுக்கு என்ன உண்டு? நெகேமியா 9:25 படி கொண்டு சகலவித உடைமைகள் நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒளிவு தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாய் கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்ந்தார்கள். ஹல்லேலூயா. போராடுகிறோம் வாழ்வாதாரத்துக்கு. ஆனா he has promised us. அவர் நமக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார். எப்படி ப்ராமிஸ் பண்ணியிருக்கார்? அவர்கள் அரணான பட்டணங்கள் செழுமையான பூமியையும் கட்டிக்கொண்டு சகலவித உடைமைகளை நிறைந்த வீடுகளையும், வெட்டப்பட்ட துறவுகளையும், ஏராளமான திராட்சை தோட்டங்களையும், ஒளிவு தோப்புகளையும், கனி கொடுக்கும் விருட்சங்களையும் சுதந்தரித்து கொண்டு புசித்து திருப்தியாய் கொழுத்து உம்முடைய பெரிய தயவினால் செல்வமாய் வந்து. அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்ன தெரியுமா? பெரிய தயவினால். அந்த பெரிய தயவு வர்றதுக்கு நான் பாவம் இல்லை என்று நான் எண்ணுகிற எண்ணம் எனக்குள்ளே வரக்கூடாது. நான் பாவம் செய்கிறேன், என்னை நீதியாய் அழைத்த பிறகும் எனக்குள்ளே பாவ சுபாவம் இருக்கிறது, என் எண்ணத்துக்குள்ளே பாவம் இருக்கிறது, என் சிந்தனைக்குள்ளே பாவம் இருக்கிறது, நான் நடக்கிற பாதையிலே பாவம் இருக்கிறது, நேற்று நான் பேசின காரியத்திலே பாவம் இருக்கிறது. என் பாவங்கள் எல்லாம் விட்டு விலக என்னை உம்முடைய கிருபையினாலே என்னை நிரப்பியிருக்கிறீர், என்னை பலப்படுத்துகிறீர், என்னை வழிநடத்துகிறீர், உம்முடைய சித்தம் என் மேல் வைத்திருக்கிறீர். இந்த பாவத்தை நீர் மன்னித்து 7க்கு 70 முறை என்னை மன்னிக்க சொன்ன தேவன் நீர் 700 தடவையும் என்னை மன்னிக்க வல்லவராய் இருக்கிறீர். டெய்லி நைட் நீங்க கூட்டு ஜெபம் பண்ணும்போது பாவ அறிக்கை இடணும்னு அவசியம்.
கூட்டு ஜெபம் பண்ணும்போது நன்றி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. அப்புறம் தனியா போய் பெட்ல படுத்தோன்னே இப்படி படுத்தோன்னா தூங்குறது யாரு? யாரும் கிடையாது. இருக்கீங்களா? இல்ல. படுத்தோன்னா தூங்குவீங்க. ஆனாலும் ஒரு நிமிஷம் ஒரு சிந்தனை வரும் பாருங்க. அதுல சுவாமி இன்னைக்கு நான் என் பாஸ் கிட்ட இப்படி பேசிட்டேன் மன்னியும் அப்படின்னு சொன்னேன், மனைவி கிட்ட இப்படி பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. பாருங்க மனைவி எவ்வளவு துக்கமா இருக்கா. அந்த மனைவியை துக்கப்படுத்தின சிந்தனை அது உடனே அந்த உணர்வு வர வேண்டும். இல்லைன்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மனைவியோட ஆத்மா என்னாவும் செத்து போயிடுங்க. நாளடைல வந்து தூங்குவாங்கங்க. புரியுதுங்களா? மனைவியோட ஆத்மா செத்து போகுதுன்னா அவங்க நிறைய மறைச்சு வச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க நிறைய மன்னிச்சு 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 விட்டு விட்டு செப்பராலை போல உங்கள் பிள்ளைகளுடைய நுனித்தோலை அறுத்து தூக்கி எறியுங்கள். கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படியுங்கள். கர்த்தருக்கென்று நீங்கள் வாழுங்கள். அப்பொழுது அவர்கள் உங்களை துக்கப்படுத்தாத இருப்பார்கள். புரிஞ்சதுங்களா? மனைவிமார்களே, நான் உங்களிடம் ஒன்று சொல்லுகிறேன், நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். செப்பரால் மோசேயை வந்து ஆண்டவர் கொல்ல பார்க்கும் பொழுது அவள் நுனித்தோலை அறுத்து கால்களுக்கு இடையே போட்டாள் என்று வசனம் சொல்கிறது. மனைவி ஆனவள் உண்மையும் உத்தமமாய் கர்த்தருக்கு பயப்படுறவளாய் கர்த்தரை நேசிக்கிறவளாய் மாத்திரம் இருந்து நீங்கள் ஆர்கியூ பண்ணவே வேண்டாம், வாக்குவாதம் பண்ணவே வேண்டாங்க. ஜஸ்ட் லிவ் இட். எடுத்து அறுத்து பாருங்க, ஒண்ணுமே ஆகாதுங்க. அங்க வந்து எல்லாமே சுமூகமா முடிஞ்சிரும். இதுக்கு வைஃப் வந்து ரொம்ப பரிசுத்தமான வேஷம் போட தேவையில்ல. அமைதியா கர்த்தருடைய கட்டளையை கீழ்ப்படிங்க, கற்பனைகளை கை கொள்ளுங்க, அன்பா இருங்க. நீங்க அன்பா இருந்தாலே உங்களை அவங்க வந்து வேதனைப்படுத்த மாட்டாங்க. இப்ப இந்த வேதனை வருகிற சூழ்நிலையை அவங்க உங்களை பார்த்து துக்கப்படுவாங்க. ஐயோ என் மனைவி இப்படி துக்கப்படுகிறாளே, இந்த சூழ்நிலை அவளுக்கு வந்திருக்க வேண்டாமே, எனக்கு வந்திருக்கலாமே என்ற அளவுக்கு சிந்திப்பாங்க. மனைவிமார்களே, உங்கள் புருஷர்களுடைய இருதயத்தை கட்டும்படியாக கர்த்தருடைய கற்பனைக்கும் கட்டளைகளுக்கும் நியாயங்களுக்கும் நீதிக்கும் அவர்களுடைய உண்மைக்கும் நீங்கள் நேசித்து உங்களை நீங்கள் நேசிப்பது போல நீங்கள் நேசித்தால், அவருடைய கற்பனைக்குள்ளே கடந்து நின்றால் நிச்சயமாக உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஆசீர்வாதமா மாறுவாங்க. எல்லாருமே ஆசீர்வாதமா மாறுவாங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பாராக. என்னையும் ஆசீர்வதித்து வர்ணிப்பாராக.